ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஏப்ரல் 13, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சாராவும் வருணும் ரூமில் இருந்து பேசிகிட்டு இருக்காங்க நின்றுக்கிட்டு. ஏன் உங்கள் அம்மா இப்படி இருக்காங்க? உங்களுக்கு அம்மாவுக்கு என்ன தான் வேணும் வருண்? நம்மளை ஏன் இப்படி பிரிக்கிறேன்னு பார்க்குறாங்க. உங்கள் அம்மா எதுக்கு எனக்கு இங்கே வர வச்சாங்க? நம்ம 2 பேரையும் பிரிக்கிறது தான் வர வச்சுருக்காங்க தெரியுமா உனக்கு? அப்படின்னு சொல்லி வருண்கிட்ட கேட்டுட்ருக்கா. என்ன சொல்கிற? எங்கள் அம்மா வந்து பிரிக்கிறதுக்காக வர வச்சுருக்காங்களா? அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஷாக்காக என்னன்னு கேட்டுட்ருக்கான். ஆமாம், நம்ம 2 பேரும் பிரிக்கிறதுக்காக தான் அவங்க வந்து ஏதோ பிளான் பண்ணி தான் என்னை வர வச்சுருக்காங்க. அவங்களே என்கிட்ட சொல்கிறாங்க, இனிமேல் நீ வந்து வருண் வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், நீ வந்து உன்னை தான் நான் நம்பியிருக்கேன், நீ வந்து என்னை கைவிட்டுற மாட்டல்ல அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட நடிக்கிறா. உடனே அவனும், நான் வந்து உன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தோளில் சாய்ச்சி இன்னும் 2 பேரும் கட்டி பிடிச்சி நின்றுட்டுருக்காங்க. வான்மதி வந்து அண்ணாமலை அத்தை வந்து இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக நான் ஏவி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து டிவியில் போட்டு காமிக்கிறா. அதில் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே சாங் போட்டு அவங்க வந்து நடந்து வர்றது கெத்தா, அவங்க அந்த ஷூட் பண்ணுறது, அவங்க வந்து இது வரைக்கும் அவங்க எப்படிலாம் நடந்திருக்காங்க, அவங்க வந்து எப்படிப்பட்ட பெண்மணி அப்படின்றத வந்து சுட்டி காமிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஏவியாக போட்டுகிட்டே இருக்கும் போது எல்லாரும் பார்த்து அதை ரசிச்சிட்ருக்காங்க. உடனே அந்த ஏவி வந்து கட்டாகி இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்களா ரூமில், அது தெரியுது. உடனே ஷாக் ஆகி அண்ணாமலை ஷாக் ஆகிட்டாங்க. அங்கே நின்றவங்க எல்லாமே ஷாக் ஆகி இது பார்த்துட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியலை. உடனே இவங்க அப்பா வந்து திட்டுறாரு, இவன் நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டான், இவன் வந்து இப்படி பண்ணுவான்னு நினச்சே பார்க்கல, என்ன அண்ணாமலை இதுக்காக தான் நீ இந்த சாரா வர சொன்னியா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அண்ணாமலை திட்டிருக்காரு. அப்போ தான் வெண்ணிலா வரா. இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி நின்றுட்டுருக்கத வந்து அவளும் பார்க்குறா. அந்த வீடியோவில் பார்த்துட்டு அவளும் ஷாக் ஆகி அப்போ அண்ணாமலையை பார்க்குறா. அண்ணாமலை ஒன்றுமே செய்ய முடியாமல் நின்றுட்டுருக்கிறத பார்த்து காலில் விழுந்துற, அத்தை எனக்கு இது முன்னாடியே தெரியும், உங்கள் பையன் வந்து உங்கள் மேலே உயிரே வச்சுருக்காரு, உங்கள்கிட்ட வந்து சொல்ல முடியாமல் அவர் உங்கள் மேலே உள்ள அன்பால் உங்கள்கிட்ட உங்கள் பேச்சை மீற முடியாமல் அவர் வந்து உங்கள்கிட்ட சொல்லலை, ஆனால் எனக்கு முன்னாடியே எனக்கு தெரியும், நான் தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து அழுகுறா. என்னென்ன சொல்கிறான்னா, நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும், கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறா. இவங்களும் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி, அவளுக்கெலாம் தெரிஞ்சிருக்கு, நமக்கு தான் தெரியல அப்படின்னு சொல்லி ஷாக்காகி நிற்கிறாங்க. இருங்க, நீங்கள் இப்போ வந்து எதுவும் பேச வேணாம், எனக்கே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவங்கள பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும் அண்ணாமலை ஷாக் ஆகிறா. லீலாவதி சொல்கிறாங்க, உன்கிட்ட சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு தான் அவன் இப்படி பண்ணிட்டான், அவனை சொல்லி நான் புரிய வைக்கிறேன், கவலைப்படாத அண்ணாமலை அப்படின்னு சொல்லி வந்து லீலாவதி சொல்கிறாங்க கௌதம் அம்மா அண்ணாமலைகிட்ட. உடனே கௌதம் போய் கூட்டுவாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வருணோட அப்பா. இவன் உடனே கௌதம் கோவமாக போய் ரூம்குள்ளே அவங்க 2 பேரையும் திட்டிட்டு அந்த சாராவை தரன்னு இழுத்துட்டு வரான் வெளில. இதுக்காக தான் எங்கள் வீட்டுக்கு வந்தியா, அவனை சும்மா விட மாட்டேன், வெளில போடின்னு வெளில தள்ளி விட்டு வெளில போக சொல்கிறான். அங்கே அதை படுத்துக்கிட்டே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. எல்லோரும் திட்டுறாங்க அவனை. உடனே அண்ணாமலையோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, வருணோட அப்பா, அவங்க வந்து அடிக்கிறாங்க. ஏண்டா என் குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்டியடா, இதுக்காக தான் நீ உன்னை வந்து அண்ணாமலை உன்னை இப்படி சீராட்டி பாராட்டி வளர்த்தாளா அப்படின்னு சொல்லி கன்னத்திலே பலாருன்னு அறையிறாங்க. வெண்ணிலா வருண் அடிக்கிறத பார்த்து தடுக்கிறாங்க. அடிக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. பத்தியாடா இப்படிப்பட்ட பொண்ணு வச்சுக்கிட்டு நீ வந்து அந்த சாரா தான் வேணுன்ற, வெண்ணிலா எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லி வருண்கிட்ட சொல்கிறாரு. அவங்க அக்காவும் திட்டுறாங்க, நீ இதுவுமே பண்ணுவேன் நினச்சே பார்க்கலடா போடா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இவன் வந்து அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மான்னு காலில் விழுறான். அண்ணாமலை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். உங்கள் மேலே உள்ள பாசத்தினால நீங்கள் சொன்னது என்னால் தட்டவும் முடியல, உங்கள் பார்த்தியை மீறவும் முடியல சுச்சுவேஷன் இருந்தாம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அழுவுறான். எப்பயுமே நீங்கள் தாம்மா எனக்கு ஃபஸ்ட்டு, என்னோடய காதலை விட நீங்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அழுவுறான். உடனே இவங்களும் வந்து ரொம்ப யோசிச்சுட்டே உட்காந்துட்டே இருக்காங்க. லீலாவதியும் சொல்கிறாங்க, அவன் தான் மன்னிப்பு கேட்குறான்ல, ஏதாச்சும் பேசானா அவளை இப்படின்னு சொல்கிறாங்க. இவன் வாய் அடித்து போய் உட்காந்துருக்கா. உடனே இவங்க வந்து அவங்க லக்ஸுக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க ஏற்கனவே,
ஃபஸ்ட்டு இவங்க பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறதுக்கு முன்னாடியே இது மாதிரி சாரா ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கா. வருணை உண்மையாக லவ் பண்ணுற மாதிரி தெரியலை. அவளோட பேங்க் அக்கௌண்ட்ஸு, அவளோட சோஷியல் மீடியா, அவளோட பர்சனல் காண்டாக்ட் நம்பர்லாம் நீ வந்து என்னன்னு கலெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து வந்து லக்ஸ் வந்து கையை தம்ஸ்அப்பாக காமிக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க ஏஞ்சி சொல்கிறாங்க, வருண் எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணாமலை பண்ணுவாமா அப்படின்னு அவனும் சொல்கிறான். நீ வந்து உனக்கான பொண்டாட்டி வந்து உனக்கேற்ற பொண்டாட்டி வந்து வெண்ணிலா தான். நீ வந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த ஜென்மத்தில் வந்து அவள் கூட தான் வாழணும். அவள் தான் நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவ, எனக்கேற்ற மருமகளும் அவள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவன் என்னால் முடியாதுமா, இந்த விஷயத்தில் மட்டும் சொல்லாதீங்க எதுவும். எனக்கு சாரா தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன். அவள் கூட தான் நான் வாழுவேன். எனக்கு இந்த விஷயத்தில் மட்டும் எதுவும் சொல்லாதீங்க. சாராவை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவள் தான் வேணும். நீங்கள் எவ்வளோ எனக்கு முக்கியமோ அந்தளவு சாராவும் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். எல்லாரும் வருண்னு கத்துறாங்க. கௌதம் வருண் பின்னாடியே ஓடுறான். இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கா வெண்ணிலா அவங்க அத்தைக்கிட்ட. அத்தை அவங்க கேட்குறாங்க, இவ்வளோ கஷ்டத்தையும் மனசில் வச்சுட்டு தான் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இருந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, எனக்கு வருண் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து சாராவை தான் ரொம்ப விரும்புகிறாரு. அவரோட ஆசைப்படியே நடக்கட்டும்ன்ற மாதிரி சொல்கிறா. என்ன நீ வருணுக்காக விட்டு தெரியா? சாரா ஒன்றும் நல்லவல்ல. அவள் ஏதோ பிளான் பண்ணி தான் வருணை வந்து காதலிச்சிருக்கா. அவள் நல்லவ கிடையாது. உண்மையாக காதலிக்கலை வருணை அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு தமிழ் வருஷப்பிறப்பு, நிறையா வேலை இருக்குது. இதே யோசிச்சுட்டு இருக்காம போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க வெண்ணிலாவை. இங்கே லக்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. லக்ஸ் வந்து சொல்கிறாங்க, சாரா வந்து நல்லவ கிடையாது மேடம். அவள் ஒரு ஃப்ராடு தான். நீங்கள் செக் பண்ண சொன்னது நல்லதாக போச்சு. அவள் பற்றி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண சொன்னீங்கல்ல, நல்லதாக தான் போச்சு மேம். அப்போ சொல்கிறாங்க, அவள் வந்து உண்மையாக லவ் பண்ணியிருந்தா வந்து வருணுக்கு கல்யாணம் போதே உடஞ்சி போயிருந்திருப்பா. அவள் ஏதோ வேறு பிளானில் தான் இருக்கா. அதை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி லக்ஸ்ட்டை சொல்லிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோட் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே. வான்மதி